ஹாய், நான் தான் உங்களோட நிஷா. லாஸ்ட் டைம் டயட் இருக்க போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டு என்னால் டயட்டை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா பயங்கர கிரேவிங்ஸ். என்னால் எப்போ டயட்டுன்னு நான் ஸ்டார்ட் பண்ணணும், அன்னையிலேருந்து சரியான பசிங்க எனக்கு. அதனால் அதை நான் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். டயட் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, பட் ஏதோ ஒன்று நம்ம லைஃப் ஏதோ ஒரு ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் வந்து உணவு வந்து கரெக்டாக கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சதுனால தான் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஆக்சுவலாக இதில் வந்து ரெகுலராக சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாது, அடிக்கடி சாப்பிட்டுட்ருக்கேன். வெள்ளரிக்காய், கேரட்டு, இதில் கொஞ்சோண்டு மாதுளம்பழம் போட்டு வச்சுருக்கேன். வெள்ளரிக்காயும் கேரட்லேயும் கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சம் வந்து லெமனும் போட்டிருக்கேன். அது மேலேயே பாக்ஸ் இல்லைன்றதுனால நான் மாதுளம்பழமும் அதிலேயே போட்டு எடுத்துட்டேன். பட் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஷுவராக காரம் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கருணக்கிழங்கு சமைச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நான் சமைக்கல, அம்மா தான் சமைச்சு கொடுத்தாங்க. நான் டப்பாவில் போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த சலாடாக நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிடுவேன். ஆனால் நைட்டு பெருசாக நான் ஃபுட்டு எடுத்துக்க மாட்டேன். மார்னிங் நான் சப்பாத்தி சாப்பிட்டுட்டேன். கம்பல்சரி ஷோராக நம்மளோட ஃபுட்டில் நம்ம வந்து சரியான முறையை எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா நம்ம வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸாக நம்ம பயங்கரமாக பாதிக்கப்படுவோம். அண்ட் வந்து நம்முடைய கேரட்டும் வெள்ளரிக்காவும் சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு என்னோடய ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாய்.